வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இனி பணி நியமன ஆணைகள், ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வருமா வராதா, இதுதான் இதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சில முக்கியமான அன்அஃபிஷியலான தகவல்கள் நிறைய சொல்ல போகிறேன். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. இனி வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இதை பற்றி எல்லாமே நான் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் மக்களே. ஸோ தயவு செய்து இது பார்த்திங்கன்னா முழுக்க டிஎன்எஸ்டிசியோவில் சில தகவல்கள் தான். இதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்காரவங்க தயவு செய்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கவே வேண்டாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் முன்னாடியே. உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கல வீடியோவே நீங்கள் பார்க்கவே வேண்டாம். ஏன்னா இது வந்திருக்க அப்டேட்டை மட்டும்தான் நம்ம சொல்ல போகிறோம் டிஎன்எஸ்டிசியில். அது பார்த்திங்கன்னா உறுதித்தன்மை என்ன, அதில் என்ன அப்படி இப்படி அது மாதிரி நீங்கள் கேள்வியே கேட்க வேண்டாம். ஒரு அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட்டை உங்களுக்கு கூட நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம், இவ்வளோ தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், இருக்காமலும் போகலாம் அப்படின்றத பற்றி தான். ஸோ இது நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மட்டும்தான் இது ஷேர் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ பாருங்கள், இல்லைனா நீங்கள் வீடியோவே பார்க்கவே வேண்டாம் அப்படின்றத தெளிவாக நான் இப்போவே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான தகவல்கள் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு ஆக போகுது, ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியிடலை. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த 2025 காலி பணியிடங்களை எப்படி நிரப்புவாங்க, இதுதான் கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்ரு இனி வருமா வராதா, தேர்தல் காலமும் அப்பாயின்மெண்ட் லெட்டரும் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நம்ம டிரைவர் சொந்தங்கள் எல்லாமே இருக்காங்க. ஸோ டிரைவர் சொந்தங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னொரு 10 நாள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு 10 டேஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். இல்லை அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஸோ கண்டிப்பாக இன்னொரு அதிகபட்ச டெட்லைன் அப்படின்னா ஒரு 10 தினங்கள் தயவு செய்து வெயிட் பண்ணுங்க. ஸோ அப்படி வெயிட் பண்ணாங்க. இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதமாக எந்த வேலைக்கும் போகாமல் எந்த ஒர்க்குமே செய்யாமல் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னொரு 10 நாள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 10 நாளில் ஒரு டிஎன்எஸ்டிசியில் ஒரு நல்ல செய்தி வரும், உங்கள் வீடு தேடி வரும், லெட்டர் மூலிமா வரும். ஸோ டிஎன்எஸ்டிசியில் இதை கொடுக்க போகிறாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா எலெக்ஷன் டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கால தாமதம் வருங்க. எப்படியோ ஒன்று உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும், இப்படி வரலாம், இல்லை கொஞ்சம் காலதாமதமாக வரலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அப்டேட் பண்ணி எக்ஸாம் வச்சு ஸோ பெரிய ப்ராசஸில் நடந்த இந்த தேர்வு. ஸோ ஏதோ ஒன்று இந்த டைமில் உங்களுக்கு நல்லது நடக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ சிறிது காலம் மட்டும்தான், அதிக அளவு டெட்லைன் கூட கிடையாது. ஒரு 10 தினங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதிகபட்சம் பிப்ரவரி 15 உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம், ஓகேங்களா. அடுத்து டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ 2026 டிரைவர் கம் கண்டக்டர் எடுக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இல்லை. இனி இந்த டிசிசியோட நியமனம் 2025 போச்சு. டிசிசிக்கு பதிலாக பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கிறதுக்குண்டான அப்டேட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஎன்எஸ்டிசி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் இந்த அப்டேட்டை தினசரி நமக்கு கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் 18,000 காலி பணியிடங்களை உடனடியாக நிறுத்த போகிறாங்க. ஸோ யார் ஆட்சிக்கு வந்தாலும் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் ஆண்களுக்கும் பேருந்து இலவசம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் போக்குவரத்து துறையில் அதிகளவு பஸ்கள் கொள்முதலும் அதிகளவு டிரைவர் கண்டக்டர் எடுப்பதும் நாம் சாத்தியமாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.